நீங்க அனுபவிச்ச ஒரு அமானுஷ்ய நிகழ்வை பத்தி எங்கிட்ட சொல்லுங்க, ஜாலியா பேசுவோம். ஆ, எனக்கு ரொம்ப ஒரு 2, 3 சம்பவம் அப்படி நடந்திருக்கு. ஓ, ஆனா இந்த விருதுநகர் மாவட்டம் ஒரு சின்ன கிராமத்துல நாங்க இருந்தோம். அப்பம்போது எனக்கு ஒரு அமானுஷ்ய நிகழ்வு நடந்துச்சு. எப்படின்னா, ஆ, ஒரு நாள் வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன். அப்ப தண்ணி குடிக்கலான்னு இருந்துச்சேன். எங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க. தண்ணி குடிக்கலான்னு இருந்துச்சேன். நேரம் பார்த்து குடிச்சிட்டு கிளாஸை கீழே வச்சேன். ஜன்னல் வந்து சும்மா சின்ன ஜன்னல், வாடகை வீடு சும்மா சின்ன ஜன்னல் தான். சரி. அதை மூட முடியல. ஒரு வெள்ளையா ஒரு உருவம் அப்படியே சர்வன்னு உள்ள வந்துச்சு. உருவம்னா எந்த மாதிரி? அதாவது உருவம்னா ஒரு பெண் மாதிரியா இல்ல ஒரு விலங்கு மாதிரியா இல்ல என்ன மாதிரி? அப்படிலாம் கிடையாது. பெண் மாதிரி விலங்கு மாதிரி அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு ஒளி. சரி. ஒரு ஒளி ஒளி. அப்படியே அது எந்த வடிவத்துல இருந்துச்சுன்னு கற்பனை பண்ண முடியல. ஒளினா அது இந்த நம்ம வீட்டுல அந்த குண்டுகோல் போடுவோம் பாத்தீங்களா, ஆமா. அது மாதிரி இருந்துச்சு. ஆனா வெளில அப்படியே அது பறந்துச்சு. ஓ, அது சொல்லும்போதே ஒரு மாதிரியா பயமா இருக்கு. அது நடக்கும்போது எனக்கு அவ்வளவு பயம் கிடையாது. சொல்றேனே உங்களுக்கு, நான் அப்படியே வரேன். அப்ப அந்த உருவம் அப்படியே வெள்ளையா அப்படியே ம், மேல என் மேல வருது. நானு இது பூச்சியா இருக்குமோ இல்ல வேற ஏதாவது இருக்குமோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். வந்தது என்ன அப்படியே கிராஸ் பண்ணி போயிருச்சு. சரி. சொல்லும் போதே கை கால்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அஹ் அப்படியே கிராஸ் ஆகி போயிருச்சு. நானு ம், சரி ஏதோ ஒரு வண்டு ஏதோ பூச்சி ஈச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதை நான் பெருசா எடுத்துக்கல. பயப்படவும் இல்லை. அப்ப மறுநாள் எந்திச்சு வெளியே வந்து சொல்லும்போது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் சொன்னாங்க, இல்லப்பா அப்படி ஒரு அமானுஷ்யம் இருக்கு, நாங்களும் ரொம்ப பார்த்து அவங்களும் அனுபவப்பட்டிருக்காங்க. அனுபவப்பட்டிருக்காங்க. அவங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா சரி, சரி. பார்த்துருக்காங்க, அதான் சொல்றாங்க. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. சரி. பயம்னா என்ன மாதிரி சொன்னாங்க? இந்த மாதிரினா இது மாதிரிதான். நாங்க ஒத்தையில இருக்கும்போதோ இல்ல தூங்கிட்டு இருக்கும்போதோ யாருக்காவது ஒரு ஆளு கண்ணுக்கு அந்த ஒளி வந்து அப்படியே தெரியுது, அது அப்படியே வந்துச்சு. சரி, சரி. என்னை பின்தொடர்ந்து வீட்டுக்குள்ள அப்படியே வந்துச்சு, அப்படியே வந்துட்டே இருக்குமோ அப்படியே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி. எனக்கு நடந்தது மாதிரி சொன்னாங்க. எனக்கு சரி. அப்படித்தானே வந்தது, அப்படியே மறைஞ்சிச்சு. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு பயமாயிடுச்சு. பயந்துட்டேன் நான். ஒரு ஓ, நாள் அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கும்போது மறுபடியும் அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு இல்ல வீட்டுல அந்த வீட்டுல தான் இருந்தீங்களா? அந்த வீட்டுல தான் இருந்தோம். சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை அந்த வீட்டுல சரி, இருந்தோம். சரி. ரெண்டாவது அந்த வீட்டுல அந்த கதையெல்லாம் சொன்ன பிறகுதான் ரொம்ப பயமாயிருச்சு. வீட்டுல இருக்க பயம். ஆமா. நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு 7 மணி 8 மணி ஆயிரும் வர்றதுக்கு. அந்த ஏரியால கொஞ்சம் இருட்டா இருக்கிற ஏரியா இருக்கு. அப்ப சைக்கிள்ல வருவேன். அங்க வந்து அந்த அந்த ஒரு கட்டடத்துக்கிட்ட தான் நான் சைக்கிள் நிப்பாட்டுவேன். அஹ் ரொம்ப பயமா இருக்கும். சரி. பயமா இருக்கும்னா படக்குன்னு சைக்கிள் நிப்பாட்டேன்னு வீட்டுக்குள்ள ஓடிடும். அந்த அளவுக்கு பயம். பயமா இருக்கும். இந்த விஷயம் நடக்கும்போது கூட அவ்வளவு பயமா இல்லை. அது நடந்து அக்கம் பக்கத்துல எல்லாரும் சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப பயந்துட்டேன். 2 நாளா காய்ச்சல் பயந்து. அந்த மாதிரி எல்லாம் அமானுஷத்தை. ஆனா அது என்னது? அந்த அக்கம் பக்கத்தினர் வந்து அது என்ன சொன்னாங்க? அதாவது இல்ல அது விசாரிச்ச போதும் தெரிஞ்சது. சரி, அந்த பாழடைஞ்ச கட்டடம் வந்து ஒரு ஒரு சின்ன ஆஸ்பத்திரி மாதிரி இருந்திருக்கு. அப்போ ஆமா. சரி, நான் சொல்றது ஒரு 10, 12 வருஷம் இருக்கும். சரி, சரி. அப்ப அந்த ஆஸ்பத்திரியில வந்து ஒரு நர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஏதோ உடம்பு சரியில்லாம ஏதோ அவங்களுக்குள்ள இறந்து போனாங்க. அவங்களுக்குள்ள இறந்து போயிட்டாங்க. சரி, சரி. அப்ப அதுதான் ஒரு ஒளி வடிவத்துல அப்படியே வருதுன்னு
எனக்கு தெரியாது, நான் அதை சொல்லலை. எல்லாரும் சொன்னதை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா அது அந்த சம்பவம் எனக்கு நடந்துச்சு, எல்லாரும் நடக்குன்னு சொன்னாங்க. சரி சரி சரி. ஆமா. ஓ, அந்த பெண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு இருக்குன்னு எனக்கு ஒரு சரி சரி சரி. நடந்த எனக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு அமானுஷம் நடந்திருக்கு. சரி சரி சரி. அது ஒண்ணுதான். சரி, இது மாதிரி உங்களுக்கும் நடந்ததுதான் நீங்க சொல்லுங்க, நம்ம வீடியோல பேசுவோம். வணக்கம்.